1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை. எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். 7ஆம் வசனம் வாசிங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்கு உடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அதனால் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க. எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்களை குறித்து இந்த வருஷத்துல தியானிப்போம் என்று சொல்லியிருந்தேன். நடுவில் நமக்கு புனித வெள்ளி, ஈஸ்டர் எல்லாம் வந்ததுனால அதை குறித்து சில விஷயங்கள் தியானித்தோம். இந்த வாரத்திலிருந்து திரும்ப அற்புதங்களை குறித்து நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். அதாவது அற்புதங்களை கர்த்தர் செய்கிறாருன்னா அதுல ஒரு நோக்கம் உண்டு. அந்த அற்புதங்களை கர்த்தர் நமக்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறாருன்னா அதற்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. ஏன்னா நம்ம இந்த அற்புதம் கூட நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, எலியாவை காகம் கொண்டு ஆண்டவர் போஷித்தார், அந்த இடத்துல நின்றுவோம். ஆண்டவர் காக்காயை கொண்டாவது என்னை போஷிப்பார், எலியாவை போஷித்த தெய்வம் என்னை போஷிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்துல நின்றுவோம். அதுக்கு மீறி நம்ம வரமாட்டோம். அது என்ன கான்டெக்ஸ்ட், அது என்ன சூழ்நிலை, காகம் ஏன் வந்துச்சு, அதுல இன்னும் ஆழமான காரியங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சரியா தெரியறது இல்லை. இன்னைக்கு அதை தான் நம்ம ரொம்ப ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். அற்புதத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யறாருன்னா அதற்கு பின்னாடியும் முன்னாடியும் மிகப்பெரிய திட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. ₹1 ஆண்டவர் அற்புதமா உங்க கையில கொண்டு வராருன்னா நல்லா கவனிங்க, அந்த ₹1 மிகப்பெரிய திட்டத்தை வைத்து தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரோ தவிர மற்ற எந்த விதத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சும்மா போற போக்குல கொடுத்துட்டு போற தெய்வம் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். சில நேரங்களில் சில அற்புதங்கள் நடக்கும்போது நான் கேட்டது எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இனி நான் என்ன பண்ண போறேன், எனக்கு கொடுத்ததை சந்தோஷமா நான் அனுபவிக்க போறேன், நான் அதுல மகிழ்ச்சியா இருப்பேன், அப்படி கிடையாது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னா நான் சொன்னது போல் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த திட்டத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, அந்த திட்டத்திற்கு ஒரு வழிநடத்துதல் உண்டு, அந்த திட்டத்திற்கு ஒரு பெரிய காரணம் உண்டு. அதை தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு முதல் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அந்த அற்புதத்திலேயே முழுகி போய் அந்த அற்புதத்திலே இருந்து அற்புதத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையை இழந்து போயிடுவாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற ஒரு விஷயம் அதுதான். இந்த ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப கவனமாக கவனிங்க. அதாவது தெரிந்த ஒரு காரியம்தான். எலியா என்பவன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்கதரிசியா இருக்கிறான். எலியாவினுடைய காலத்திலே ஆகாப் என்னும் ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாக்களினுடைய வரலாற்றிலே ஒரு மோசமான ஒரு ராஜா யார் என்று சொன்னால் ஆகாப்ங்கிற ஒரு ராஜா. எதனால அப்படின்னு சொன்னா, எசபேல்னு சொல்லக்கூடிய இஸ்ரவேலை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண் மூலமாக அவர்கள் வெளிநாடு, நான் சொல்ற இஸ்ரவேல் நாட்டை விட்டு வெளிநாடு, அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்க, உள்ள இஸ்ரவேல் தேச ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்காமல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எசபேல் கொண்டு வந்த பாகால் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல சத்தியத்தை தைரியமாக பேச, நேருக்கு நேர் பேச, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன என்பதை பேசுவதற்காக தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் யார் என்று சொன்னால் எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பத்துல, ஒரு தேசத்துல வெளியில இருந்து பாகால்ங்கிற ஒரு தெய்வத்தை உள்ள கொண்டு வந்து அந்த தேசத்தையே தேவனுடைய கோபாக்கினைக்குள்ள கொண்டு வந்து அந்த தேசத்தை நியாய தீர்ப்புக்கு நேராய் கொண்டு வந்து அந்த தேசத்தை அழிவை நோக்கி கொண்டு போய் எல்லாமே என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் தேசத்தார் இழந்து போனார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்.
ஒரு தேவனுடைய குடும்பத்திற்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உள்ளே நுழையுதுன்னா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அழிவை வைத்து நாம் என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புறார். எலியாவை மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் பல தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. அப்படி எழும்பும் போது இந்த எசபேலினுடைய ஆவி என்ன பண்ணுது, எசபேலுங்கிற அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னுடைய பாகாலுக்கு எதிராக எழும்பி ஜனங்களை திசை திருப்புறான்னு சொல்லி பல தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார். அப்படி கொலை செய்யப்படுகிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எலியாவை ஹைட், அதாவது மறைக்கிறார். அப்படி மறைக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் 2 இன்சிடென்ட் குறிப்பிடப்படுது. ஒன்று, கேரித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு குகையில போய் எலியாவை ஒளிய வைத்து என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒளிய வச்சிடறாரு. ஒளிய வைத்து அங்க ஒரு உணவு என்ன பண்றாரு, காகத்தின் மூலமாக உணவு கொடுக்கிறார். முதல் இன்சிடென்ட். 2வது இன்சிடென்ட் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதிலிருந்து சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு விதவையின் மூலமாக என்ன பண்ணுகிறார், எலியாவை என்ன பண்ணுகிறார், போஷிப்பதை நாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த 2 இன்சிடென்ட் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. என் சகோதர சகோதரி, இன்றைக்கு இந்த அற்புதத்தை குறித்து நமக்கு ரொம்ப ஆழமா நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை, காட்ஸ் வேர்ட். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்பது நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ வார்த்தை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று விடுகிறோமோ தவிர, அந்த தேவ வார்த்தைக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. தேவ வார்த்தைக்கு உண்டான கடமை அப்படின்னு ஒன்று உண்டு. ரெஸ்பான்சிபிலிட்டினா அது என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை என்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறோமோ, ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்கு நேராக செல்லுவார்களோ தவிர, இல்லைன்னா கீழ்ப்படிதலுக்கு நேராக என்ன பண்ண மாட்டார்கள், செல்ல மாட்டார்கள். இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவனுடைய வார்த்தை எத்தனையோ முறை சென்ற போதும் அவர்கள் ஒருபோதும் அதை என்ன பண்ணல, ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கொள்ளல. அதை ஒரு கடமையாக என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ளவில்லை. என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கடமையாக எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்கிறோமோ, அப்பொழுதுதான் கீழ்ப்படிதல் வரும், அர்ப்பணிப்பு வரும், விசுவாசம் வரும், நம்பிக்கை வரும். தேவனுடைய வார்த்தை யாரோ ஒருவருக்கு, தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு குடும்பத்திற்கு, தேவனுடைய வார்த்தை யாரோ ஒருவர் மூலையில நிற்கிறார் அவருக்கு, தேவனுடைய வார்த்தை யாரோ பாவம் செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தை எனக்கல்ல, பாஸ்டர் என்னதான் திட்டுறாரு, என்ன நோக்கி வரல, எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளால என்ன பண்ணுவான், தேவனுடைய வார்த்தையின் மீது உள்ள கடமையை பிசாசானவன் எடுத்து போடுகிறவனாக இருக்கிறான். ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மழை கிடையாதுன்னு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துறார். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அங்க இருக்கும்போது 2வது வசனம் பாருங்க, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை எலியாங்கிற தீர்க்கதரிசியை நோக்கி வந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விடத்தை விட்டு நீ ஒரு இடத்துக்கு போ, அங்க போய் யோர்தானுக்கும் நீரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. தேவனுடைய வார்த்தை எலியாவை நோக்கி வருகிறது. எலியா அதற்கு கீழ்ப்படிந்து அதன் கடமையாக போய் என்ன பண்ணுகிறான், கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொள்ளுகிறான், மறைத்துக் கொள்ளுகிறான் தன்னை. இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் யாரு? சில நேரங்கள்ல சில காரியங்களை தைரியமா செய்யறோம், தைரியமா செஞ்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்வார், என் ஆண்டவர் அதை செய்வார், என் ஆண்டவர் இதை செய்வார். கடனை தைரியமா வாங்கிட்டு என் ஆண்டவர் என்னை கட்ட வைப்பார். ஒருத்தர் என்ன பண்றோம் தெரியாம, அதாவது தெரிஞ்சு அவங்கள தவறா பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம், என் ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார். என் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல கடைசி பகுதியை வாசிங்க. 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஒளிந்து கொண்டிரு, போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? சர்வ வல்லமை உள்ள தெய்வம், மகா கணம் பொருந்திய ஒரு தெய்வம், அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதான் எல்லாமே, ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் அழித்து போடலாம். ஏன் போய் ஒளிந்து கொண்டிருன்னு ஆண்டவர் சொல்றார்? அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது தேவனுடைய வார்த்தை.
அதற்கு மீறி பேசுவதில் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல ஆண்டவர் அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும். சில விஷயங்களுக்கு போகாதன்னா போகாம இருக்கணும். சில விஷயங்களை செய்யாதன்னா செய்யாம இருக்கணும். அதை விட்டுட்டு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், என் ஆண்டவர் அதை செய்வார், என் ஆண்டவர் இதை செய்வார் என்று ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு விட்டு போய் என்ன பண்ணிடக்கூடாது, தவறான காரியத்தில் போய் விழுந்துட விடக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு, தேவ வார்த்தைக்கு உண்டான கடமை உண்டு. தேவ வார்த்தை இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும் இருக்கும். அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது சில நேரங்களில் ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு இப்ப புரியாது, நாட்கள் கடந்து போகும்போது தான் தெரியும். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்ததுனாலதான் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் கொண்டு வருகிறார். என்ன பண்ண, தொடர்ந்து நாட்கள் என்ன பண்ண போறது இல்லை, மழை வர போறது இல்லை, பஞ்சகாலம் ஆக போகிறது, தேசம் வறண்டு போக போகிறது. என் சகோதர சகோதரியே, ராஜா கீழ்ப்படியல, அரசு அதிகாரிகள் கீழ்ப்படியல, அமைச்சர்கள் கீழ்ப்படியல, ஆசாரியர்கள் கீழ்ப்படியல, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியல. யாருமே கீழ்ப்படியாத போது, தேவனுடைய வார்த்தைக்குண்டான கடமைக்கு உட்படாத போது, அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்க்கதரிசி, எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது, ஒளிந்து கொண்டிரு, கோ அண்ட் ஹைட், மறைஞ்சிரு. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில 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 காரியங்கள்ல கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுப்பார், அமைதியா இருப்பா, அவசரப்படாத, பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எத்தனை பேர் நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணி தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கீழ்ப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படியலைன்னா இழப்பு நமக்கு தான். கர்த்தருடைய காரியத்திற்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல், தேவ வார்த்தைக்கு காத்திருக்காமல், தேவ வசனத்தை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்ளாமல், உங்க சுய பலனை எடுத்துக்கொண்டு, உங்க சுய தைரியத்தை எடுத்துக்கொண்டு, உங்களுடைய சுயத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணம் செய்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக பயணம் பண்ணுவீங்க. ஜட்ஜ்மெண்ட். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எதை நியாயம் தீர்ப்பார்? அவருடைய சொல் பேச்சை கேட்டா ஆசீர்வாதம், அவருடைய சொல் பேச்சை கேட்கலைனா நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு நியாய தீர்ப்பு வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா என்பதை நீங்க முடிவு பண்ணி கொள்ளுங்க. ஐயா, நியாய தீர்ப்பு எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நான் தேவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு பர்சனா இருக்கணும், கீழ்ப்படுகிற ஒரு பர்சனா, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பர்சனா நான் என்ன பண்ணணும் இருக்கணும். ஆண்டவர் சொல்லல, எலியா நீ போ, ஆகாபோடு சண்டை போடு, கத்தி எடுத்து ஆகாபோடு நீ யுத்தம் பண்ணு, நீ போய் நில்லு, அவனுடைய சந்ததியை நான் அழிச்சிடுறேன், அந்த தேசத்தை நான் அழிச்சிடுறேன். அவ்வளவு பலன் கொண்டவர். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் நம்ம செயல்படுறோம் பாத்தீங்களா, நம்மள மாதிரி ஒரு முட்டாள்தனமானவர்கள் யாரும் கிடையாது. இந்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் அதுதான். ஆதியாம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வரைக்கும் கர்த்தருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் வித்தியாசமாக கர்த்தர் அணுகுவார். அல்லேலூயா. பார்வோன் இடத்துல கர்த்தர் எப்படி வெளிப்பட்டார், ஆனா இந்த இடத்துல எலியாவின் இடத்துல கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார்? மோசேயை வைத்து 10 வாதைகளை கொண்டு வந்து பார்வோனையும் எகிப்து தேசத்தை உண்டு இல்லைன்னு செய்த ஆண்டவர் இங்க ஆகாபினுடைய அந்த முதல் இன்சிடென்ட்ல சொல்றாரு, போய் ஒளிந்து கொள்ளுப்பா எலியா அப்படிங்கிறார். ஏன் வாதையை கொண்டு வர முடியாதா? ஆகாபை ஒன்றில்லைன்னு பாத்திர முடியாதா? எல்லாமே செய்ய முடியும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத ஏன் எதற்கு என்று கேட்காமல் தேவ வார்த்தைக்கு எந்த தேவ பிள்ளை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான்? எலியாவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எப்பேற்பட்டவர். எலியாவுக்கு நல்லா தெரியும் தேவ வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை. எலியாவுக்கு நல்லா தெரியும் நான் தவறு பண்ணல, ஆகாபு தான் தவறு பண்றான். எலியாவுக்கு நல்லா தெரியும் நான் தவறு பண்ணல, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தவறு பண்றார்கள். எலியாவுக்கு நல்லா தெரியும் நான் தேவனுடைய பிள்ளை, யெசபேல் பாகாலுடைய பிள்ளை, அவள் தான் ஒளிந்து கொள்ள வேண்டும், அவள் மீது தான் நியாய தீர்ப்பு வர வேண்டும், அவள் தான் உலகத்தை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் கேரி தாற்றங்கண்ட அடையிலே கொண்டு போய் என்ன சொல்றாரு, ஒளிந்து கொள்ள சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டாரா? இல்லை. இந்த வசனத்தில் பார்க்குறோம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பேன், அங்கே உன்னை போஷிக்க காகலும் கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே
இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆகாப் கீழ்ப்படியில, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியில, ஆசாரியர்கள் கீழ்ப்படியில, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கீழ்ப்படியில, யாக்கோபின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் கீழ்ப்படியில. அங்கு கீழ்ப்படிந்த ஒரே ஒருவன் யார் என்று சொன்னால் எலியா மாத்திரம்தான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன். இதுதான் முதல் பாடம். அது ஆண்டவர் சொகுசான ஒரு இடத்துக்கு அனுப்பல, ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு அனுப்பல. நல்லா அங்கே என்ன பண்ணுது, பல மரங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சோலை, பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி நல்ல ஒரு செழிப்புள்ள தோட்டத்துக்கு ஒன்று அனுப்புகிறேன் எலியா, சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இரு, அப்படிலாம் அனுப்பலை. இந்த வேலிக்கு பேரு இங்க என்ன சொல்லப்படுகிறது, கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான் அப்படின்னு சொல்ல. இந்த கேரித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகை, அந்த பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆறு. இந்த கேரித் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டிங். கட்டிங் அப்படின்னு சொன்னா பிரிக்கிறது, செப்பரேஷன், பிரிவு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த கேரித் ஆற்றாண்டைக்கு அனுப்பும் போது ஒரு பிரிவை கொடுக்கிறாரு. என்ன ஒரு பிரிவை கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, எல்லா ஜனங்களை விட்டும் ஒரு மிகப்பெரிய பிரிவை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ அந்த ஜனங்களை விட்டு, அந்த ராஜாவை விட்டு, அந்த ஊர்க்காரர்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நீ என்ன பண்ணும், ஒரு பிரிவை சந்திக்க வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது. என்னுடைய அடுத்த பாயிண்ட் அதுதான். தேவனுடைய வார்த்தை எப்படி வேணா வரலாம். ஒரு இடத்தை விட்டு நீங்க கடந்து போ, ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ள, ஒரு இடத்துக்கு போகாத, ஒரு இடத்துக்கு போ, ஒரு இடத்துல கீழ்ப்படி, ஒரு இடத்துக்கு கீழ்ப்படியாத, ஒருத்தர் சொல்ற வார்த்தைக்கு ஒப்பு கொடு, ஒரு வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காத, இப்படி பல வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை வரலாம். தேவ பிள்ளைகளுக்கு உண்டான வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, தேவ சத்தத்தை டிசைன் பண்ணுறது, டிசைன் பண்ண பிரித்து ஆராய்வது. இன்னைக்கு நம்மளை சுத்தி ஏகப்பட்ட சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அது மனைவியாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், அது தாய் தகப்பனாக இருக்கலாம், அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கலாம். ஏகப்பட்ட சத்தம். ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு வண்டி வாங்குறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு வண்டி வாங்க ஒரு விருப்பம். முதல்ல உங்க விருப்பம், ரெண்டாவது உங்க வீட்டில் ஒரு விருப்பம் வரும், அடுத்து உங்க நண்பர்கள் ஒரு விருப்பம் சொல்லுவாங்க, அப்போ உங்க உறவினர்கள் ஒரு விருப்பம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க கடைக்கு போய் ஒரு முடிவோடு போவீங்க. அங்க 10 பேர் உட்காந்து இந்த வண்டி சரியில்லை, அந்த வண்டியை பாரு, அந்த வண்டி சரியில்லை, இந்த வண்டி பாரு, இந்த பிராண்டு சரியில்லை, அந்த பிராண்டு பாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஆரம்பத்துல வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ண வண்டி என்ன, இப்ப என்ன வண்டியில வந்து நிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல நமக்கு மைலேஜை பத்தி கவலை இருக்காது, ரீசேல் வேல்யூ குறித்து கவலை கிடையாது, வித்தா எவ்வளவு போகும்னு கவலை கிடையாது. இப்படியெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வண்டி, ஸ்போர்ட்டியான ஒரு வண்டி, நல்லா பந்தாவான ஒரு வண்டி வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணுவோம். அப்புறம் ஏப்பா பெட்ரோல் போட முடியுமா, அதுக்கு அதை வித்தா மறுவிலைக்கு விற்க முடியுமா, அந்த வண்டிக்கு சர்வீஸ் காஸ்ட் என்னன்னு தெரியுமா, அந்த வண்டி ஒரு பார்ட்ஸ் என்ன விலைன்னு தெரியுமா, இது என்ன விலைன்னு தெரியுமா, அது என்ன விலை தெரியுமான்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி கடைசியில் என்ன பண்ணிடுவான், எல்லாம் கேட்டு நம்ம ஆசையெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ஒரு வண்டியை போய் வாங்கி ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணணும், நான் ஆசைப்பட்டதை வாங்கவே முடியலையே அப்படின்னு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவோம், நிற்போம். அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது, தேவனுடைய சத்தம் உங்களை நோக்கி வரும்போது, ஒரு காரியத்துல இப்படிப்பட்ட குழப்பமான வாதிகள் உங்க குடும்பத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போது, உங்களை சுற்றி என்ட்ரி ஆகும் போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதா இல்ல நம்மை சுற்றி உள்ள இவர்களுடைய வார்த்தையை கேட்பதா என்று சொல்லி எலியா ஒருவேளை தன் கூட இருக்க வேண்டாம், என் ஆண்டவர் கேரித் அன்றையில போய் என்ன பண்றாரு, ஒளிஞ்சுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் எலியா நீ எவ்வளவு பெரிய வல்லமையான ஆளு, மானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்த ஆளு, கர்த்தருக்கும் உனக்கும் ஸ்ட்ரைட் கனெக்ஷன் இருக்குது, நீ நேரா நின்று சண்டை போடலாமே, உன்னால் ஆகாத காரியம் என்ன என்று சொல்லி எப்படி எல்லாம் எலியாவை கிண்டி விட்டுருப்பாங்க, எத்தனை பேர் எலியாவை தூண்டி விட்டுருப்பாங்க. நான் அதெல்லாவற்றையும் கண்டுகொள்ளாமல் எனக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிடுச்சு, எனக்குள்ள வந்துருச்சு. அப்படி வந்ததுனால இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், தேவனுடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன், கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. இப்ப வித்தியாசம் இஸ்ரவேல் தேசத்துல ரெண்டே வித்தியாசம் தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். அதுல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரே ஒரு பிள்ளை தான் எலியா. கீழ்ப்படியாதவர்கள் பெருங்கூட்டம். அப்படி கீழ்ப்படுகிற எலியாவுக்கு வருகிற வார்த்தை, நீ போய் ஒளிந்து கொள். கீழ்ப்படியாதவர்கள் ஜாலியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா.
அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு லெஃப்ட்ல போ, ரைட்ல வா, ஸ்ட்ரைட்ல நில்லு, இடது பக்கம் போ, வலது பக்கம் போ, அதை வாங்காத, இதை வாங்காத, இதை விற்காத, எந்த ஒரு கவலையும் கிடையாது. வாட் எவர் தே திங்க், என்னெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களோ, என்னெல்லாம் அவங்க எண்ணிக்கொள்ளுகிறார்களோ அதையெல்லாம் செய்வதற்குண்டான சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் பாகாலையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பாகாலுடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எலியா அப்படி இல்லை. நான் இஸ்ரவேலினுடைய சந்ததி அப்படிங்கிறது உண்மையா உணர்ந்து, நான் தேவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பான்சிபிளான ஆளு, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஆளு, தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆளு. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு கவனிக்கணும். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அற்புதத்தை வாங்குவதிலே மாத்திரம் நோக்கமுள்ள பிள்ளைகளா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடமை உள்ளவர்கள் நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் என்ன நோக்கி வருதுன்னா, அந்த ஆசீர்வாதத்தை தாண்டி தேவனுடைய வார்த்தைக்கு நான் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க, எப்படிப்பட்டவன்? கடமை உள்ளவன், ரெஸ்பான்சிபிள் பர்சன். உங்க குழந்தைக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? யாரு? பெற்றோர் தான் ரெஸ்பான்சிபிள். கடமை அவங்க தான். தாய் தான் கடமை, தகப்பன் தான் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உண்டான கடமை. உன் பிள்ளை ஒழுங்கா வளர்றதும் உன் பிள்ளை கெட்டு போறதும் உங்க கையில தான் இருக்கு. இதுல ஊர் உலகத்தில நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. இல்ல, உங்களுடைய பிள்ளையினுடைய ரெஸ்பான்சிபிள் கடமை உங்க கிட்ட தான் இருக்கு. அதை யாருக்கிட்டையும் என் பிள்ளை கெட்டு போனதுக்கு அவங்க தான் காரணம், என் பிள்ளை கெட்டு போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க செல்ல கொடுத்து நீங்க உங்க பிள்ளையை கெடுக்குறீங்க. அல்லேலூயா. அடித்து திருத்த வேண்டிய இடத்துல திருத்தாம தூக்கி வச்சு நம்ம கொஞ்சிக்கிட்டே இருந்தா கொஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பிள்ளை நம்மளை மீறிக்கிட்டே தான் இருக்கும். நாளைக்கு அந்த குழந்தைகள் கெட்டு போனா யாரு பதில் சொல்லுவோம்? நாம் பார்க்குறோம், லிட்டரலா இன்னைக்கு நம்ம ஊர்ல பார்க்குறோம், நம்மளை சுற்றி உள்ள ஜனங்கள்ல பார்க்குறோம். பிள்ளை கெட்டு போனதுக்கு தாய் தகப்பன் காரணம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க எந்த ஒரு இடத்துலையும். நான் என் பிள்ளை கரெக்டாக வளர்த்தேன் பாஸ்டர், ஆனால் என் பிள்ளை கெட்டு போயிட்டான். கிடையவே கிடையாது. நான் லிட்டரலாக பார்க்குறேன். அவங்க பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் அதுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ 2வது பாயிண்ட்டுக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். தனிமை. அல்லேலூயா. 2வது இந்த அற்புதத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாரு? அந்த இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. யார? உங்களை போஷிக்க. அப்படி இருக்கா? உங்கள் ஊரை போஷிக்க இருக்கா? உங்கள் தீர்க்கதரிசியை போஷிக்க இருக்கா? ஏற்கனவே சொன்னது போல இந்த கேரித் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கட்டிங், செப்பரேஷன், பிரிவு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துல எலியா பல மாதங்களாக தனிமையிலே வாழ்ந்து வருகிறார். அல்லேலூயா. தனிமையிலே என்ன பண்ணுகிறார்? வாழ்ந்து வருகிறார். அந்த தனிமையிலே அவருக்கு உண்டான சாப்பாடு செய்ய அங்க ஆள் கிடையாது, அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது, அவர் கூட நிக்க ஒரு ஆள் கிடையாது, அவர் காய்ச்சல்னா அவரை பார்க்க ஒரு ஆள் கிடையாது, அவருக்கு சமைச்சு கொடுக்க ஒரு ஆள் கிடையாது. அந்த இடத்துல எலியாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? தேவனோடு உறவாடுவது மாத்திரம் தான். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய ஒழுங்கு மாத்திரம் தான் எலியாவனால செய்ய முடியுமோ தவிர வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஜெபம், வேதவசன வாசிப்பு, தேவனோடு உறவாடுதல், இந்த காரியங்களை மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இந்த காரியங்களை மாத்திரம் தான் செய்ய முடியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு அற்புதத்தை பெற முடியாம தடுமாறிட்டு ஏன் இருக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு தனிமையை, ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவை நான் என்ன பண்றதுல பிள்ளைகளோ இல்ல மற்றவர்களோ எடுத்துக்கொள்றது கிடையாது. கர்த்தர் ஒரு பிரிவை கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களை பிரிக்கிறாருன்னா, தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த தனிமையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருங்க. நீங்க ஒரு புறம் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியும், இன்னொரு புறம் உலகத்தை திருப்திப்படுத்த முடியும். 2 பேரையும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த இடத்துல எலியாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எங்க போ? சத்தமா சொல்லுங்க. ஐயோ, எங்க அம்மா விட்டுட்டு போக முடியாது. எலியாவுக்கு அம்மா இல்லாம இருக்குமா? சொல்லுங்க. எலியாவுக்கு அம்மா இருக்குமா இருக்காதா? அப்பா இருக்குமா இருக்காதா? சொந்தக்காரங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? நண்பர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? நான் எப்படி அவங்களெல்லாம் விட்டுட்டு போவேன்? அவங்கள விட்டுட்டு என்னால போக முடியாது. அல்லேலூயா.
அது அழகா ஆண்டவர் ஒரு சொன்னார், நீங்க உலகத்திலிருந்து என்ன பண்ணுவது, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, பிரிக்கப்பட்டவர்கள். ஸோ எலியா பல மாதங்களாக என்ன பண்ணும், தனிமையை என்ன பண்ணும் இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம். எலியாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அவரை கேரி தாற்றண்டையில கொண்டு போனா ஆண்டவர் பாதுகாக்க முடியாது அப்படின்னு, ஆகாப் ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு கிடையாது, எசபேல் ரொம்ப பலசாலி கர்த்தரால முடியாது அப்படின்னு கிடையாது. கர்த்தர் எலியாவை ப்ரிப்பேர் பண்றார். அல்லேலூயா, எலியாவை தயார் செய்கிறார். இந்த உலகத்தில் உள்ள டிஸ்ட்ராக்ஷன், அவரை கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியங்களில் இருந்து அவரை என்ன பண்றார், அந்த இடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து தனியாக ஒரு குகையிலே வைத்து அவருக்கும் தேவனுக்கும் உண்டான உறவிலே பலப்படுவதற்காக கர்த்தர் எலியாவை பிரிச்சுட்டு போறார், அந்த இடத்துல பலப்படுத்துறார். அதற்கப்புறம் தான் எலியா மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பலனுள்ள ஒரு மனுஷனா என்ன பண்றாரு, மாறுறாரு. அல்லேலூயா. நம்ம உடனே காக்கா சாப்பாடு கொடுத்ததுங்கிறோம். அதை ஒரு அற்புதத்தையே ஃபோக்கஸ் பண்றோம். இல்ல, முதலாவது தேவ வார்த்தைக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லோரும் எடுத்துக்கொள்ளாத போது, எல்லோரும் அதை துச்சமா எண்ணும் போது, எலியா தேவனுடைய வார்த்தை அவனை நோக்கி வந்த உடனே அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தான். இரண்டாவது, எல்லோரையும் விட்டு தனிமையில சென்றான். நீங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும், ஒரு சில இடத்தை விட்டு கடந்து போகணும், ஒரு சில மனிதர்களை உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றணும். அகற்றினாதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அகற்றினாதான் காகத்தை கொண்டு தேவன் அற்புதம் செய்வார். இல்லைன்னா எலியாவை காகம் கொண்டு போசித்தார், பல வருஷங்கள் அதையே தான் பேசிட்டு இருக்க முடியும். எலியா வாழ்க்கையில நடந்த அற்புதத்தையே பேசிட்டு இருக்கிறோமோ தவிர, என்னுடைய வாழ்க்கையில ஏன் அந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அந்த காகம் ஏன் என் வாழ்க்கையில வரமாட்டேங்குது, அந்த அற்புதம் ஏன் என் வாழ்க்கையில வரமாட்டேங்குதுன்னா, அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம், கர்த்தர் உங்களை சில விஷயங்கள் இருந்து தனிமைப்படுத்த விரும்பினா தனிமைப்படுத்தப்படணும், தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். தேவ பிள்ளைகள், ஏன் ஆண்டவர் என்ன பிரிக்கிறாரு? கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்பினாருன்னா கூட்டத்தோடு இருக்க உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நீ இன்னொருவர் அந்த சொந்தங்களை திருப்திப்படுத்துற மனுஷனா இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை பயன்படுத்தவே மாட்டார். உனக்கு அற்புதம் ஆசீர்வாதம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நான் ஒருத்தர் தான் சொல்றேன், சத்தமா சொல்லல. எனக்கு ஒரு ஆளை காட்டுங்க பைபிள்ல, நான் உங்களுக்கு பல பேரை காட்டுறேன். ஒரு ஆளை காட்டுங்க பாஸ்டர், அவங்களுடைய நண்பர்களை அவங்களுடைய சொந்தங்களை திருப்திப்படுத்துவதற்காக செஞ்சு ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்தார், கிருபையாய் அவங்களை நடத்தினார். ஒரு ஆளை காட்டுங்க எனக்கு. நான் காட்டுட்டா பல பேர். ஆபிரகாம் என்ன பண்ணார் ஆண்டவர்? எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாம் என்ன பண்ணாரு? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன்னுடைய நாட்டையும் விட்டுட்டு வானார், தனிமைப்படுத்தினார். யோசேப்பு என்ன பண்ணார்? யோசேப்பை ராஜாபா கொண்டு போய் உட்கார்றது முன்னாடி அதை தப்பா விட்டு பிரிஞ்சான், அண்ணன் தம்பிகளை விட்டு பிரிஞ்சான், எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு எங்க போனா? போத்திபார் வீட்டில் அடிமையா இருந்தான். அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் கிடந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார்? பயன்படுத்தினார். தாவீதை பத்தி சொல்லுங்க. எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் பிரிச்சார், தேசமா ஓடி அலைஞ்சான். நிறைய பேர் சொல்ல முடியும். பேதுருவை பத்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டு நீ என்ன பண்ணு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொன்னார்? அப்போ கூட சொல்றார் புதிய ஏற்பாடு புத்தகத்தில், 2 படகுல என்ன பண்ண முடியாது. நான் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் எதிரியா நில்லுங்கன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. அவங்களோட போய் சண்டை போடுங்க, அவங்களை எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லலை. அப்படி சொல்லலை. நான் கர்த்தர் சில விஷயங்களை பிரித்து உங்களை நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒப்பு கொடுங்க. அவர்களோடு ஒப்புரவாகுதல்ல எந்தெந்த விஷயத்துல தேவனுடைய வார்த்தையை மீறறீங்கன்னு ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் விரும்புறவர் கிடையாது. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கும். அப்படிப்பட்ட சிதறடிக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரிக்க, வேறு இடங்களுக்கு, வேறு காரியங்களுக்கு சில நேரங்களில் பகையை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. உறவினர்கள் மத்தியில பகையை கர்த்தர் உருவாக்குவார். நண்பர்கள் மத்தியில பகையை கர்த்தர் உருவாக்குவார். சொந்தக்காரங்க மத்தியில கர்த்தர் பகையை உருவாக்குவார். புரிஞ்சுட்டு விலகிடணும். அல்லேலூயா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்ல, யோசேப்பும் யோசேப்புடைய சகோதரர்கள். ஒருவேளை யோசேப்பு அண்ணன்மார்கள் ரொம்ப நேசிச்சிருந்தாங்கன்னா குழிக்குள்ள தூக்கி போட்டிருக்க மாட்டாங்க. அண்ணன்மார்கள் ரொம்ப நேசிச்சிருந்தாங்கன்னா யோசேப்பை வித்திருக்க மாட்டாங்க. யோசேப்பை விக்கலன்னு சொன்னா என்ன இருக்கும்? அவன் எங்க போயிருக்க முடியாது? எகிப்துக்கு போயிருக்க முடியாது.
அப்ப அங்க ஒரு பகை உண்டாகியே ஆகணும். அப்படிப்பட்ட பகையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தாவீதுக்கு ஒரு பகை உண்டாகி இருக்கணும். அப்படி பகையினாலதான் தாவீது என்ன பண்ணாரு, அவங்க அண்ணன்மார்கள் சொல் பேச்ச கேட்காம போய் கோலியாத்தை வீழ்த்தினார். இன்னொரு பகை உருவாச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்து யாருங்க? அண்ணன் பையன், ஆபிரகாமினுடைய சொந்த அண்ணன் பையன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் போது நீ உன் இடத்தையும் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பாங்கிறாரு. அவங்க அண்ணன் பையன் என்ன பண்ணா, அண்ணனும் உயிரோடு இருக்கிறான், எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்க. இல்ல ஆபிரகாம் நான் உன் கூட வரேன்னு சொல்லி என்ன பண்ணா, லோத்து வந்துடுறான். அப்படி வரும்போது லோத்து நிறைய இடங்களிலே ஆபிரகாமுக்கு ஒரு தடையா இருக்கிறான். அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வரும்போது ஆண்டவர் ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு, இங்க பாருப்பா, லோத்துவை பிரிச்சு விட்டுரு. என்ன பண்ணு, லோத்துவை பிரிச்சு விட்டுரு. அது ஆகாத காரியம். போய் லோத்துக்கிட்ட நின்று சொன்னான், லோத்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 பேருக்கு சண்டை, 2 வழிதான் இருக்குது. நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம், இந்தா அங்கே பாரு செல்வ செழிப்பா இருக்குது பார்த்தியா, அந்த ஊரை நான் எடுத்துக்கிறேன், இந்த வறண்ட காட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னா. ஆபிரகாம் உனக்கு எந்த ஏரியா வேணும்? செழிப்பா இருக்கிற அந்த தேசம் சோதோம் குமாரா எங்களுக்கு வேணும், எடுத்துக்கு போ. நான் என் பக்கம் போறேன், நீ உன் பக்கம் போ. பிரிச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. பகையை உருவாக்குவார் ஆண்டவர். அதை புரிஞ்சுக்காம ஐயோ பகை வந்துருச்சு, சொந்தக்காரங்க மத்தியில பகை வந்துருச்சு, அண்ணன் தம்பிக்குள்ள பகை வந்துருச்சு, அவங்களுக்கு அப்பா அம்மாக்குள்ள பகை வந்துருச்சு அப்படின்னு நம்ம அதுல அவங்கள திருப்திப்படுத்திட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதத்திற்கு உண்டான டிஸ்ட்ராக்ஷன், அது கவனக்குறைவு, கவன சிதைவு. அது ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தான் உயர்த்துறன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை தான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். காக்கா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா யாருக்கு போதுமானதா இருக்கும்? எலியாவுக்கு போதுமானதா இருக்கும். எலியா நண்பர்களுக்கு பத்தாது, எலியாவை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பத்தாது, எலியாவுடைய உறவுக்காரர்களுக்கு பத்தாது. அதனால ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ மட்டும் வந்துருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த 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 ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அந்த இடத்துல எந்த ஒரு கவனக்குறைவும் ஏற்படாதபடி, அந்த இடத்துல எந்த ஒரு கவன சிதைவும் ஏற்படாதபடி எலியாவுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய பாண்ட், ஒரு மிகப்பெரிய உறவை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அங்கு உருவாக்குகிறார். சில நேரத்தில் ஆண்டவரோடு ஐக்கியப்பட, ஆண்டவரோடு இன்னும் கிட்ட நெருங்கி சேர இப்படிப்பட்ட சம்பவங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் உருவாக்குவார். ஏன்னா நீங்களும் நானும் அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருந்திருப்போம், அவங்களையே சார்ந்திருப்போம். நிறைய பேர்கிட்ட இந்த வார்த்தை என்னால கேட்க முடியுது. அது அது ஊழியக்காரங்கள் ஆனாலும் சரி, அது அதாவது விசுவாச பிள்ளைகள் ஆனாலும் சரி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள், எங்க அண்ணன் என்ன சொல்லுவாரோ, என் தம்பி என்ன சொல்லுவாரோ, எங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்ல இவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்னங்க தேவ அன்பை நீங்க எல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க? தேவ சத்தியத்தை என்ன உணர்ந்திருக்கிறீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும், கர்த்தருக்கென்று நீங்க எழுந்து பிரகாசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான பிணைப்பை உறுதிப்படுத்தணும்னா சில நேரத்துல கேரித்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போவார், ஒரு தனிமையில கொண்டு போவார், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லா நேரமும் கூட ஒரு 10-15 பேர் கூட இருப்பாங்க ஊழியத்துல. எல்லா விஷயத்திலையும் சொல்றேன், இந்த ஊழியத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டு இருக்கிறேன். நான் இப்ப எல்லா நேரங்களிலும் இந்த ஊழிய காரியங்களை மற்ற எல்லாத்திலும் நமக்கு சப்போர்ட்டாலாம் நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களையும் நான் சொல்றேன். சில நேரங்கள் நானும் தனிமைப்படுத்தப்படலாம், என்னுடைய குடும்பம் தனிமைப்படுத்தப்படலாம், என்னுடைய பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படலாம், என்னுடைய மனைவி தனிமைப்படுத்தப்படலாம், என் தாய் தகப்பனுக்கும் எனக்குள்ள ஒரு தனிமை வரலாம், சபை மக்களுக்கும் எனக்குமே ஒரு தனிமை வரலாம். அது எப்படி உணர்ந்து கொள்வேன்னா, அது நான் உங்களுக்கு புரியும் அந்த விஷயங்கள் எல்லாம். என்ன கர்த்தர் உதாரணத்திற்கு இந்த கட்டடத்தை கொடுத்து இந்த ஜனங்களை கொடுத்து என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா, இதுல சில விஷயங்கள்ல ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்துவார். இவன் வேலை செய்யறானா செய்ய மாட்டேங்கிறானா, அர்ப்பணிப்போடு இருக்கிறானா இல்லையா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா. ஒருவேளை சில விஷயங்கள் செய்யறதுக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு சில நாட்கள் ஆள் இருக்கலாம், இப்ப சில நாட்கள் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். அதுக்காக நான் யார் மேலேயும் கோவப்பட போறதும் கிடையாது, யாரை குறித்து நான் என்ன பண்றதுல வெறுப்படைய போறதும் கிடையாது. அல்லேலூயா. யார் உதவிக்கு வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, இது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா.
ஏன்னா அவரவர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அவரவர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் உண்டு, அவரவர்களுக்கு ஒரு தேவை உண்டு, அவரவர்களுக்கு ஒரு நேரம் உண்டு. இதுல யாரையும் நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தமா சொல்லுங்க. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம். இது என்ன கொண்டு ஆண்டு செய்யறேன்னு சொன்ன தெய்வம். அவங்க வரல எனக்கு, இவங்க சப்போர்ட்டுக்கு வரல, இவங்க எனக்கு உதவி பண்ணல, அவங்க எனக்கு செய்யல. ஊழியத்தில் நான் தான் சொல்றேன், ஊழியத்தில் நான் தனிமைப்படுத்தப்படலாம், ஊழிய காரியங்கள் நான் தனிமைப்படுத்தப்படலாம். எல்லா இடத்துலையும் கர்த்தர் எனக்கு உண்டான விஷயத்தை நான் செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? பலன் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இதே தான் உங்களுடைய அனுபவம். யாரோ சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரோ உதவி பண்ணுவாங்க, எனக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல என் கூட வந்து நிற்பாங்க, இங்கே எனக்கு பணம் கொடுத்து உதவுவாங்க, இங்கே எனக்கு வீடு வாங்கி தருவாங்க, இங்கே எனக்கு நிலம் வாங்கி தருவாங்க, இங்கே எனக்கு வண்டி வாங்கி தருவாங்க. ஓய், எதுக்காக? அப்ப நீங்க அவங்கள விட்டு தனிமையில இல்ல, நீங்க எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இவங்க தான் எனக்கு உதவி, இவங்க சப்போர்ட் தான் எனக்கு இருக்கு, இவங்களால தான் நான் என்ன பண்ணுவேன்? முன்னேறுவேன். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டேன், யாரும் எனக்கு இல்லை, யாரும் எனக்கு இல்லை, யாரும் எனக்கு உதவி பண்ணல, எனக்கு எதுக்கு உதவி பண்ணணும்? அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு எதுக்கு உதவி பண்ணணும்? சுகத்தை கொடுத்திருக்காரு, பலனை கொடுத்திருக்காரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, உன்னை வழிநடத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னால திராணிக்கு மேலாக கர்த்தர் ஒருபோதும் என் மண்டையில் என்ன பண்ண மாட்டார்? பலன், அதாவது வெயிட் என்ன பண்ண மாட்டார்? அல்லேலூயா. வைக்க மாட்டார்ல, வைக்க மாட்டார். அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும்னா ஐ ஹாவ் டு சப்மிட். எதுக்கு? தனிமைக்கு. அலோன். ஒரு கூட்டத்தை இப்படி வச்சுக்கோங்க, நான் தனிமைப்படுத்துறதே நான் விரும்ப மாட்டேன், எனக்கு சொந்தங்கள் வேணுங்க ஐயா, என் குடும்பம் வேணும், எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லையும் எல்லா கலை நிகழ்ச்சிகளும் அவங்க வந்து அப்படியே வீடு முழுவதும் நிரம்பி குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு கிறிஸ்தவ பாட்டு மாதிரி அங்கிட்டு ஓடணும், இங்கிட்டு ஒடியாரணும். அதுக்காக சில விஷயங்களை நான் விட்டு கொடுத்தான் போகணும், அதுக்காக சில விஷயங்களை நான் உலக பிரகாரமா நான் செஞ்சுதான் ஆகணும். செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. உன் சொந்தங்கள் சந்தோஷப்படலாம்ப்பா, ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? உன் சொந்தங்கள் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்க? 2 நாள்ல கடந்து போயிடுவாங்க. ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் கோவப்பட்டு உங்களையும் என்னை விட்டு கடந்து போயிட்டாருன்னா யார் அற்புதம் செய்யறது? அல்லேலூயா. யார் வியாதியை சுகமாக்குறது? யார் சுகத்தை கொடுக்கறது? யார் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது? யார் கடன் பிரச்சனையை அடைக்கிறது? வருவாங்களா சொந்தங்கள்? கடனை வாங்கி நீங்க செஞ்சீங்களே, திருப்பி 1 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு செஞ்சாங்களா? ஆனா தேவனுக்காக நீங்க நின்று பாருங்களேன், தேவனுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன், கர்த்தர் எப்படி உங்களோட ஆண்டவர் நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி அவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் என் பிள்ளையை நான் என்ன செய்வேன்? தலை நிமிர பண்ணுவேன். அல்லேலூயா. எல்லோரையும் விட்டு தனிமையில வந்துட்டேன். அரிசி தருவாங்க, பருப்பு தருவாங்க, காய் தருவாங்க, அது தருவாங்க, இது தருவாங்க, ட்ரெஸ் தருவாங்கன்னு இல்லை. ஆண்டவர் சொன்னார் கிளம்பிடான்னார். நான் கிளம்பி கேரி தாட்டாண்டையில் வந்து பிரிந்து வந்துட்டேன். அப்புறம் ஆண்டவர் எதை கொண்டு என்னை போஷித்தார்? அல்லேலூயா. என் வாழ்க்கையில காகம் வரணும்னு நான் எதை விட்டு வரணும்? சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. காக்கா வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்ப நான் என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்தப்பட்டாதான் காக்கா வரும். நீ இன்னொருத்தனை கூப்பிட்டு வச்சுட்டு நீ சாப்பாடு கேரியர்ல கொண்டு வா, கேரியர்ல கொண்டு ஆண்டவர் சொல். ஏன்டா கேரியர்ல கொண்டு வரையாச்சு, நீ கேரியர் சாப்பாடே சாப்பிட்டு காக்கா வராது. அல்லேலூயா. சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டிருந்தது, குகைக்குள்ள போகணும். அல்லேலூயா. குகைக்குள்ள போனாதான் என்ன கட்டப்படும்? நீ அதுக்கு முன்னாடி காலில் விழுந்து நான் வணங்கிக்கிறேன்ப்பா, பாபிலோனுடைய அந்த அரசன் ரெபுகாத் நேச்சரே உன் சிலையை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சிங்களின் வாய் கட்டப்படாது. வெளியிருந்தோம், அப்பா எவ்வளவு பெரிய வாய், இப்படி கர்ஜிக்குதே, போனா என்ன சாப்பிட்டுருமே. அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நீங்க உங்களை என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. இதுக்காக தனிமைன்னு சொல்லிட்டு தனிமையை வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. பாஸ்டர் சொல்லிட்டாரு தனிமை தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பழக்கம், சிகரெட் பிடிக்கிறது, டிவி பார்க்கறது, படத்துக்கு போறது, இந்த தனிமை ஆண்டவர் சொல்ல. தனிமை எப்பொழுதும் யாருக்கும் சொந்தமா இருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தர் கூட லைத்து இருக்கணும். வேதவசனம் வாசிக்கிறது, சில வேறத்து உபவாசம் இருக்கிறோம், ஆனா உபவாசத்தை குறித்து தெளிவா புரிந்து கொள்றது இல்லை. உபவாசம் இருக்கிறது என்பது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீங்க பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிடாம உங்க வேலையை பாருங்க, அப்படி இல்லை. உபவாசம்னு நீங்க என்னைக்கு போடுறீங்களோ அன்னையிலிருந்து ஜபத்துல உட்காரும். அல்லேலூயா. இல்லைன்னா உபவாசம் பயனுள்ளதே கிடையாது. நோ யூஸ். உபவாசத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுங்களா?
சாப்பிடுகிற நேரத்தை கூட நான் யாருக்காக கொடுக்குறேன்? அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் உபவாசமோ தவிர காலையில் எந்திரிப்பேன், நான் வேலைக்கு போவேன், வருவேன், தூங்குவேன், பண்ண பாஸ்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா சாப்பிடுங்க, மற்ற வேலைகளை செய்கிறீங்களா சாப்பிடுங்க. சனிக்கிழமை ஒரு நாள் லீவு, உபவாசம் அன்னைக்கு இருக்கிறியா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் ஜபத்தில் உட்கார். நீ என்னைக்கு உபவாசம் இருக்கிற பாஸ்டர்? 40 நாள் உபவாசம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எப்போ இருக்கிறீங்க? நைட் இருக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன பண்ணோம்? காலையில் சாப்பிடுங்க, வேலைக்கு போங்க, மதியம் சாப்பிடுங்க, வேலைக்கு போங்க, சாயந்தரம் வாங்க, ஒரு டீயை குடிச்சிட்டு 5 மணிலேருந்து உபவாசம் உட்காருங்க தேவ சமூகத்தில். 11 மணி வரை 12 மணி வரை ஜபத்தில் உட்காருங்க. ஹல்லேலூயா. அதுதான் உபவாசத்தினுடைய பலன். அப்போதான் அந்த உபவாசத்தினுடைய பலனை நீங்கள் பெற முடியும். அதை விட்டு நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஃபாஸ்டிங் உங்கள் உடம்பு தான் குறையுமோ தவிர அதனுடைய பலன் ஒன்றுமே கிடையாது. வயிறு பிரச்சனை வர ஆரம்பிக்கும், இதுதான் உங்களுக்கு வருமோ தவிர அதனுடைய பலன் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ 2வது விஷயம் தனிமை. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிபெண்டிங் ஆன் காட், தேவனை சார்ந்திருத்தல். இதில் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, காலையும் சரி மாலையும் சரி அவனுடைய எதிர்கால தேவைகள் சரி எல்லா விஷயத்திற்கும் அவர் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? எல்லா விஷயத்தையும் யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். எப்ப எல்லாரையும் விட்டு ஒதுங்கி நீங்க வர ஆரம்பிக்கிறீங்களோ அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அடிப்படை சத்தியம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாரையும் இதுவரைக்கும் நான் ஏதோ ஒரு உறவின் மூலமாக சார்ந்திருந்தேன், இப்பொழுது நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? என் இயேசுங்கிற ஒரு உறவின் மூலமாக அவரை மாத்திரம் தான் நான் என்ன பண்றேன்? ஹல்லேலூயா. தகப்பன்கிற ஒரு உறவு, தாய்ங்கிற ஒரு உறவு, மனைவிங்கிற ஒரு உறவு, கணவன்கிற ஒரு உறவு, பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு உறவு, சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு உறவு, நண்பர்கள்ங்கிற ஒரு உறவு, இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் நான் சார்ந்திருந்தேன். இப்படிப்பட்ட உறவுகளை நான் சார்ந்திருக்கிறத விட்டுட்டு இப்பொழுது நான் முழுக்க முழுக்க யாரை சார்ந்திருக்கிறேன்? தேவனை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்றது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னை தூக்கி நெருப்புல போடுங்க, எங்களை கர்த்தர் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாமல் போனாலும் சரி நாங்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் தேவனை சார்ந்திருத்தல். அல்லேலூயா. தேவனை சார்ந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டு உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணி கொண்டு இருக்க கூடாது? ஹெல்ப் கேட்டுட்டு உதவி கேட்டு நாடிக்கொண்டு இருக்க கூடாது. கர்த்தரை சார்ந்திருக்கிறீங்கன்னா சார்ந்துருங்க, காக்கா வர வரைக்கும் காத்துருங்க. அல்லேலூயா. காக்காவுக்கு டைமிங் தெரியுமா? காக்காவுக்கு ட்ரெயினை பிடிச்சி வர தெரியுமா? ஃப்ளைட்டை பிடிச்சி வர தெரியுமா? கர்த்தர் அது கட்டளையிட்டாரு, அதுக்குண்டான ஒரு பலன் இருக்கு. அந்த பலனோட அதை டிராவல் பண்ணி வந்து உங்களுக்குண்டான சப்போர்ட் அது பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனை சார்ந்திருத்தல் அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல காத்திருக்கணும். கொஞ்சம் பசிக்கு தான் செய்யும். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அவதிப்பட்டு தான் ஆகணும், கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேதனைப்பட்டு தான் ஆகணும். காக்கா வந்துச்சு, காக்கா வந்துச்சு, காக்காவினால் போஷித்தார், காக்காவினால் போஷித்தார், காக்காவினால் போஷித்தார். காத்திருக்கணும், சார்ந்திருக்கணும். கரெக்டா 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு, காக்கா வந்து வாசல்ல உட்கார்ந்தது அப்படி சொல்ல முடியுமா? அப்படியே போட்டிருக்கு பைபிள்ல. மதியம் சரியாக 1 மணி ஆன உடனே 1க்கு காக்கா வந்து வாசப்படியில் உட்கார்ந்துருந்தது அப்படி போட்டிருக்கா? இரவு 8 மணி காக்கா வந்து வாசப்படியில் உட்காந்து அப்படி கிடையாது. காக்கா வர நேரத்துக்கு தான் வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற நேரம், கர்த்தர் அனுமதித்துக்கிற நேரம் எப்போ வேணா வரலாம். 11 மணிக்கு வரலாம், 2 மணிக்கு வரலாம், 3 மணிக்கு வரலாம், நைட்டு 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம். என் வேலை என்ன? சாப்பாடு வரும். கர்த்தர் எனக்கு உறுதி கொடுத்துரு, நான் ஜெபிச்சுட்டே உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கணும். கண்டிப்பா யார் எனக்கு உணவு கொண்டு வருவா? ஆண்டவர் கொண்டு வருவார். என் கர்த்தர் எனக்கு அனுமதிப்பார் அப்படின்னு காத்திருக்கும் போது, தேவனை சார்ந்திருக்கும் போது அதற்குண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில விஷயங்கள் ஸ்டேபிளா நம்ம இடத்துல இருக்கலாம், சில விஷயங்கள் ஸ்டேபிளா இல்லாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையில எது நிலையானது நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க படிப்பு நிலையானதா? உங்க வேலை நிலையானதா? உங்களுடைய சொந்தங்கள் நிலையானவர்களா? இல்லை உங்களுடைய பிள்ளைகள் நிலையானவரா? உங்க கணவர் நிலையானவரா? உங்க மனைவி நிலையானவங்களா? யாருமே என்ன கிடையாது, ஸ்டேபிளான ஆள் கிடையாது, நிலையானவர்களும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லலாம், பா என் நண்பன்டா, அவன் எனக்கு உயிரையே கொடுப்பான், அவன் நிலையான ஆளு, யார் என்னை கைவிட்டு போனாலும் என் நன்மை விட்டுட்டு போக மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிஷத்துக்கு சொல்லலாம்.
அடுத்த நிமிடம் அவர்கள் எப்பொழுது வேணாலும் என்ன பண்ணலாம். அல்லேலூயா. நீங்க யாரும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா? சொந்தங்கள் அப்படி நீங்க கடந்து வந்தது இல்லையா? ஆனா இன்னும் ஏன் போய் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க? அவங்களோட சண்டை போடுங்க, அவங்களோட எதிர்த்து நில்லுங்க, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அவங்களோட பேசுங்க, பழகுங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லையை ஒருபோதும் என்ன பண்ணாதீர்கள். அல்லேலூயா. மீறக்கூடாது. நான் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளை. 4வது பாயிண்ட்டுக்கு நேரா வரேன். மன நிறைவு. என்னங்க? மன நிறைவு. அதாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, எலியாவுக்கு இத்தனை விஷயங்கள் நடக்குது. முதல் விஷயம் என்ன? தேவ வார்த்தைக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. 2வது விஷயம் என்ன? தனிமையை ஏற்றுக்கொள்ளுகிறார். 3வது விஷயம் என்ன? தேவனை மாத்திரம் அவர் சார்ந்திருக்கிறார். இந்த 3 விஷயம் நடந்த உடனே 4வது ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மன நிறைவு. எப்படிப்பட்ட ஒரு மன நிறைவு? சாப்பாடு எது கொண்டு வருது? கழுவாத ஒரு தட்டுல உங்களுக்கு சாப்பாடு போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தங்க தூக்கி எறிவங்கிறாங்க, நீங்களாம் எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு கழுவாத ஒரு தட்டுல என்ன பண்றாங்க? சாப்பாடு போடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? பார்க்குறாங்க அங்கே கொஞ்சம் அழுக்கா இருக்க. உண்மையை சொல்லுங்க, நான் யார்கிட்ட கேட்க போறது இல்லை. ஏன் இப்படி அதெல்லாம் சாப்பிட்டுக்குவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர். சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உண்மையை பேசுகிறான் தம்பி. அடுத்தது, எப்படி என் மரியாதை நான் விட்டு கொடுக்க முடியும்? கரெக்ட், உண்மையால் அதுதானே. நான் அவனாலான்ட்டு நானான்ட்டு எல்லாரும் அப்படி நம்ம வேணா அப்படி அசால்ட்டாக இருந்துக்கலாம். சொன்னால் என்ன நினச்சிவாங்களோ அப்படின்னு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகும், எப்போ மனநிறைவு ஆகும் அப்படின்னு சொன்னால், எனக்குண்டான கணம், எனக்குண்டான மரியாதை, எனக்குண்டான நிறைவு, எனக்குண்டான தேவையை பூர்த்தி செய்யும் பொழுதுதான் எனக்கு என்ன பண்ணும்? மனநிறைவு வரும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மனநிறைவு சாட்டிஸ்ஃபைடா கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிற விஷயம், நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல, நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல, நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டியில, எதிர்பார்க்கிற தன்மையில கிடைச்சாதான் உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? மன நிறைவு, சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இந்த திருமண நாட்கள்ல ஆண்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும், அவங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுரும், உனக்கு எப்படிப்பட்ட பெண்ணை எதிர்பார்க்கிறாய், நீ எப்படிப்பட்ட ஆணை எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சிரிச்சு, இல்லை பாஸ்டர், ஆணுக்கு பெண்ணுக்கு 2 சேர்த்து சொல்றேன், எதுவாக இருந்தாலும் சரி பாஸ்டர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். என்ன வரும் பாஸ்டர்? பொண்ணு படிச்சிருந்தா பரவாயில்ல, பையன் கலரா இருந்தா பரவாயில்ல, இது இருந்தா பரவாயில்ல, அது இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா, அப்படியே பேசிக்கிட்டே கடைசியில் வருவாங்க. இந்த ஜாதியில் இருந்தா பரவாயில்ல பாஸ்டர், இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்தா பரவாயில்ல, இந்த இவ்வளவு சொத்து இருந்தா பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கறத நான் ஏற்றுக்கொள்றேன் பாஸ்டர். கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் பாஸ்டர், சொந்த வீடு இருக்கணும் பாஸ்டர், பொண்ணு கலரா இருக்கணும், பொண்ணு செயின் போட்டிருக்கணும், பொண்ணுக்கு தலையில முடி இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு மன நிறைவு பாஸ்டர். அல்லேலூயா. எந்த ஒரு இப்படிதான் எல்லாரும் பார்க்க முடியாது. ஒரு குழந்தை கன்சீவ் ஆனாலும் அப்படிதான். குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சா ரொம்ப சந்தோஷமா, இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த கலர்ல வேணும், இந்த ஹைட்டில் வேணும், இந்த பிறந்த உடனே காது எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, கால் எப்படி, விரல் எப்படி இருக்குது, பின்னாடி முடி எப்படி இருக்குது, முன்னாடி முடி எப்படி இருக்குது, அது பார்த்தோன்னே எதையாவது ஒரு குறையை அங்கிட்டு இங்கிட்ட கண்டுபிடிச்சிருக்கும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணிடுறது? குழந்தை கலரா இல்லை. என் பிள்ளைக்கு இங்கே ஃபுல்லாக முடியல. பிள்ளைக்கு பிறக்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இங்கே மட்டும் அவள் பிறக்கும் போதே சொட்ட வந்து பார்க்குற, என்ன முன்னாடி முடியே இல்லை, முன்னாடி நான் குழந்தை பிறந்திருக்குன்னு சந்தோஷமா இருக்கிறேன், இவங்க வந்து கவலைப்படுறாங்க எல்லாரும், முன்னாடி முடி இல்லாமல் போச்சே. ஏங்க அவ்வளோதானே, இது பிறக்க வளர நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ஏங்க வளர இதுக்கு அவ்வளோதானே முடி இருக்காதா? 2வது குழந்தை பிறந்தன்னு ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, எங்க கண்ணு ஒரு பக்கமாக என்ன பண்ணிருச்சு, போயிருச்சுங்க அப்படின்னு. நான் அப்போ தான் பார்க்குறேன் பிள்ளையோடைய கண்ணை, அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே அப்படின்னு. பாஸ்டர் உங்களுக்கு தெரியல, இந்த கண்ணு நேராக இருக்குது, இந்த கண்ணு இந்த பக்கத்து எங்கேயோ போகுது அப்படின்னு. நான் சொன்னேன், போட்டு நான் பிடிச்சி உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்ன உடனே மனநிறைவு இல்லை. உடனே கம்பேர் பண்ணி, என் குழந்தை பார்த்தீங்களா, கடவார ஒரு தம்பியோட நாங்கள் ஒரு இதில் திருமணத்தில் ஒரு தம்பியோட பேசிட்டு இருந்தோம். அப்போ அவன் புலம்புனான், ஒரு பாஸ்டர் போய், அப்போதான் போதகர்கள் தான் எவ்வளோ ஒரு கவலை. நானும் அந்த ஃபீலிங்கில் போகிறேன். அப்போ கூட நாங்கள் பேசிக்கிட்டோம், பாஸ்டர் சும்மாவே இருக்கிறாரு, பாஸ்டருக்கு வேலையே இல்லை, சும்மா தானே பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் சும்மா தான் இருக்கிறார் அப்படின்னு. ஒரு போதகர் குடும்பம்னா அந்த ஊழியத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு. நானும் ஒரு காலத்தில் அப்படி நினச்சவன் தான், பாஸ்டர் குடும்பத்தை விட்டு, அப்பா
ஜாலியாக இருக்கிறாங்கப்பா, பணம் வருது, அப்படி இப்படின்லாம் யோசிச்சது. எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா? காலையில் எந்திரிச்சோன்னா யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி எதையாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா அந்த நாள் முழுவதும் வீட்டில் ஒரே என்ன பண்ணிட்டு இருக்கும், கவலையாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது முடிச்சோம்னா அதே பிரச்சனை தான் எங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஜெபிச்சுட்டு அதோட கடந்து போயிடுவீங்க. நாங்கள் அந்த பிரச்சனையை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம், அதுக்கு ஜெபிப்போம். அப்போ அந்த தம்பி சொன்னார், பாஸ்டர், ஆனால் அவங்க சர்ச்சில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 வயசு பையன் பேசுகிறான், நார்மலாக பேசுகிறான். சில வார்த்தைகள் எப்படி இருக்கும், தடுமாற்றமாக இருக்குது. வாரம் வருவாங்களாம், வந்து பாஸ்டர் பையன் பேசிட்டானா, சரியா பேசல போல பாஸ்டர். என் பையன் பாருங்க, அவனோட சின்ன பையன் தான், அப்படி பேசுகிறான், அம்மானு கூப்பிடுறான், அப்பான்னு கூப்பிடுறான், தத்தான்னு கூப்பிடுறான். என்ன உங்கள் பையன் பேசவே மாட்டேங்கிறான், எப்படி ஸ்கூல் சேர்த்துவீங்க? வாரம் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் சண்டையும் போட முடியாது, திட்டிடவும் முடியாது, அவன் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா தேவ பிள்ளைகளுடைய ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே டார்கெட் என்ன, போதகர் எப்படி இருக்காரு, போதகர் குடும்பம் எப்படி இருக்கு, அதை ஒப்பிட்டு பார்க்கறது. நம்ம சர்ச்சில் யாரும் அப்படி இல்லை. அப்போ நான் சொன்னேன் அவன்கிட்ட, விடுப்பா அதெல்லாம் கவலைப்படாத, முடியலண்ணா என்னால், வெளியே பார்க்கும்போது நாங்கள் சிரிச்சுட்டு இருக்கிறோம், இந்த வேதனை எங்களால் தாங்க முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானும் உணர ஆரம்பித்தேன், இதே மாதிரி ஏக்கப்பட்ட கம்பேரிசன் நமக்குள்ளேயும் தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ மன நிறைவு, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அழுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இப்போ எலியாங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்தினுடைய அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவர் கையில் இல்லாத ஒரு 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 பலன் கிடையாது, அவரால் முடியாத ஒரு காரியம் கிடையாது. ஆனால் என்ன கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துச்சு, என்ன கொண்டுச்சு? நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஒரு காக்கா வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் சாப்பிடுவீங்களா? காக்கா என்ன சாப்பிடும்? இப்போ மாட்டுவாங்க பாரு, என்ன சாப்பிடுவாங்க? எல்லாமே என்னென்ன சாப்பிடும்? பச்சை கறி. அந்த கறி எப்படிப்பட்ட கறியாக இருக்கலாம்? கெட்டு போன கறியாக இருக்கலாம், அழுகுன காய்கறிகள், அழுகுன பழங்கள், செத்த மிருகங்கள், செத்த மனிதர்கள், எல்லாத்தையுமே குத்தி திங்கும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு வேக வச்ச சிக்கனை சாப்பிட்டாவே நம்ம வாய் எவ்வளோ துர்நாற்றமாக இருக்கும், நாற்றம் அப்படி அடிக்குது. காக்கா பல்லு வளர்க்குதா என்ன? இல்லை. அப்போ எவ்வளவு அது துர்நாற்றம் இருக்கும், அது எவ்வளவு ஒரு ஒரு செத்து போன மிருகங்கள், அழுகுன காய்கறிகள், இதெல்லாம் அந்த வாயில் வச்சு சாப்பிட்டு அந்த வாயில் என்ன கொண்டு வருது, அது சாப்பாடு என்ன பண்ணுது, கொண்டு வருது. அப்போ இருக்கிறதுலேயே அன்கிளீன் பேர்ட், அசுத்தமான ஒரு பறவை என்னவென்று சொன்னால் காக்கா. அதை நம்ம எங்கே வாசிக்கலாம்னா, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. லெவிட்டிகஸ், லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. கழுகு, வல்ச்சர், பிளாக் வல்ச்சர், கருப்பு இது, அப்புறம் என்னமோ சில மிருகங்கள்லாம் சொல்லப்பட்டு ரேவன், அதாவது காகத்தையும் அவங்க என்ன பண்ணுறது குறிப்பிடப்படுகிறது. அப்போ ஒரு யூதன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆபிரகாமினுடைய சந்ததியாக லெவிட்டிகஸ் புத்தகத்தை, லேவியராகமம் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது ஒரு ஒரு இஸ்ரவேலன் என்ன பண்ணுவான், ஒரு காகத்தை எப்படிப்பட்டதாக பார்ப்பான், அசுத்தமானதை தான் பார்ப்பான். காகம் ஒரு தீட்டானதாக தான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது லிட்டரலாக நீங்கள் யோசிங்க, அது எப்படி உணவு கொண்டு வந்திருக்கும், பையில் போட்டு கொண்டு வருமா? ஜொமேட்டோ, ஸ்விக்கிலெலாம் ஆர்டர் பண்ணுறோம், அது எப்படி வருது, ஒரு கேரி பேக்கில் போட்டு அதுலேயே என்ன பண்ணிடுறாங்க, சில நேரத்தில் பாக்கெட்டை பிரித்து பாதி சாப்பிட்டு கொண்டு வந்துடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் அப்படி பேக் பண்ணி பேஸ்ட்டை போட்டு ஒட்டி, அதெல்லாம் ஒட்டி அப்படி பேக்கில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே சுத்தம் இருக்குதா, சுத்தம் இல்லையா, ஹைஜீன் இருக்குதா, ஹைஜீன் இல்லையா, இப்படிலாம் நம்ம பார்க்குறது உண்டு. அப்போ காக்கா கவரில் போட்டு கொண்டு வந்துருக்குமா, இல்லை இட்லியை பொட்டணத்தில் கட்டி கொண்டு வந்துருக்குமா? எதில் கொண்டு வந்திருக்கோம்? வாயில். எப்படி கவிட்டா, எப்படி வாய்க்குள்ளே இருந்திருக்கும். அப்போ அந்த வாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய எச்சில் பட்டிருக்கும், அதனுடைய அசுத்தங்கள் பட்டிருக்கும், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கும், பட்டிருக்கும். ஏற்கனவே காக்கா அசுத்தமான ஒரு பறவைன்னு சொல்லியாச்சு, யூதர்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அது தீட்டானதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆண்டவர் எதில் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு? அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் யார் ஏற்றுக்கொண்டா? இப்போ யாராவது சொல்லுங்க, காக்கா உணவு கொண்டு வந்த மாதிரி ஆண்டவர் காக்காவின் மூலமாக எனக்கு உணவு தந்தால் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. பட் அதுக்கும் அர்ப்பணித்து இருக்கிறார்னா, அதனால தான் எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா.
இந்த எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2வது எபிசோடு வருது. என்ன எபிசோடு அப்படின்னா, எங்க போறாரு? சாரிபாத்தினுடைய விதவை. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த 7ஆம் வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா சாரிபாத்தினுடைய இன்சிடென்ட். முதல்ல காக்கா சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் வீட்டில் என்ன பண்ணுறது, ஒரு பெண்ணை கொண்டு சாப்பாடு கொடுக்குறது. அதில் கொஞ்சம் சுத்தம் இருக்கும், அதில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதில் கொஞ்சம் பாதுகாப்பானதான் என்ன பண்ணும் இருக்கும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும் நம்மளுடைய எலியாவுக்கு, மன நிறைவு இருந்திருக்கும். அந்த காக்கா உணவு கொண்டு வந்தாலும், அதில் நிறைய குறைவுகள் இருந்தாலும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும், தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அது பிளஸ்ஸோ மைனஸோ, ஏற்றமோ இறக்கமோ, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு உண்டான அழகு. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வராருன்னா தயவு செய்து அதுல குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. சத்தமா அல்லே சொல்லுங்க. குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல தயவு செய்து என்ன பண்ண கொடுக்கூடாது, குறை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மன நிறைவு என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்காது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, மன நிறைவு இருக்காது. கர்த்தர் கொடுக்குற எந்த அற்புதத்தையும் மன நிறைவு இருக்கு. இதை விட இதை கொடுத்துருக்கலாம், இதை வாங்கியிருக்கலாம், இப்படி வீடு கட்டியிருக்கலாம், இந்த வண்டி வாங்கியிருக்கலாம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை மன நிறைவோடு சந்தோஷமா அனுபவிக்க முடியாதபடி என் இருதயத்தை குழப்பி விடுகிற இப்படி போன்ற காரியங்கள் என்ன செய்யும்? என்னுடைய மன நிறைவை கெடுத்து போடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு திருமணமானதுக்கு அப்புறம் அதான் டயலாக். இன்னைக்கு சில பேர்லாம் பேசும்போது அப்படிதான், நீ இருக்கிற கலருக்கும் மனைவி இல்லை, நீ இருக்கிற அழகுக்கும் வீட்டுக்காரர் இல்லை, நீ சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கும் வீட்டுக்காரர் சரியில்லை, உனக்கு இருக்கிற திறமைக்கும் மனைவி இல்லை, உனக்கு அங்கே அவ்வளோ வேல்யூ இருக்குது, உனக்கு இங்கே எவ்வளோ வேல்யூ, நீ நினச்சிருந்தா நீ இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நீ நினச்சிருந்தா இப்படி மகனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இப்படி பொண்ணை பார்த்து, நீலாம் அவ்வளோ பெரிய ஆள், நீலாம் எவ்வளோ பெரிய ஆள். இப்படியே சொல்லி சொல்லி நம்மளும் காதை கொடுத்து அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் எப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கிறோம்? மன நிறைவு இல்லாதவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு, சாரிபாத் விதவை மாதிரி ஒரு ஆள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு டெய்லியும் டிஃபன் கேரியரில் என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவர் கொடுத்து விட்டுருக்கலாம்ல. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் ஏன் ஆண்டவர் காக்காவை அனுமதிச்சார்? எலியாவை சோதிக்கிறார். அல்லேலூயா. அற்புதமா நம்ம பார்க்கிறோம். காக்காவை கொண்டு போஷித்தார், காகத்தை கொண்டு போஷித்தது எலியாவை கர்த்தர் என்ன பண்ணது? சோதித்தது. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காக்கா எப்படி ஃபுட்டு கொண்டு வரும், சாப்பாடு எப்படி கொண்டு வரும்? வாயில கொண்டு வரும். அதான் முன்னாடி சொல்லி வச்சேன். 2வது காலில் கொண்டு வரும். எப்படி வேணா கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்முடைய அம்மாமார்கள் தோசை ஊற்றும் போது சைடில் எங்கேயாவது அப்படி ஒரு லைட்டாக ஒரு டேர்ன் ஆயிரும், ஒரு கிழிஞ்சிரும். என்ன தோசை ஊற்றுறேன்? கிழிஞ்ச தோசை என்ன பண்ணியிருக்கிறேன்? கொண்டு வந்துருக்கு. உங்கள் வீட்டில் சொன்னது இல்லையா? இட்லி என்ன பண்ணவே இல்லை, இட்லி என்ன பண்ணல, இப்போ அரிசி என்ன கரெக்டாக அந்த பதத்தில் என்ன பண்ணல, நீ அரிசி என்ன பண்ணல. எல்லாரும் இது கடந்தானே வரீங்க. மனைவிமார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன பண்ண சந்திச்சுதான் ஆகணும். அதே போல கணவர்மார்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் எங்கேயாவது கடைக்கு வாங்கிட்டு வர்றாரு, ஏதாவது வாங்கிட்டு, இது சரியில்லை அது சரியில்லை, குறை சொல்றதுல நம்மள மாதிரி ஆட்கள் கிடையாது. ஆனால் நான் யோசித்தேன், காக்கா எப்படி சாப்பாடை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தோசையை அழகாக 4ஆக மடித்து ஒரு பேப்பரில் மடித்து வாயில் வச்சா வந்திருக்கும். இல்லை, கிழிஞ்ச தோசையை, கிழிஞ்ச இட்லியை, கிழிஞ்ச அப்பத்தை, கிழிஞ்ச அது பிஞ்சு போன பிச்சு போட்ட மாதிரி ஒரு கறியை அதனுடைய வாய்க்கு எப்படி கொண்டு வர முடியுமோ, அது எப்படி காலில் பிச்சு கொண்டு வர முடியுமோ அப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம். அது சுவை இருக்குமா, டேஸ்ட் இருக்குமா, எதுவுமே இருந்திருக்காது. அப்ப அப்படிப்பட்ட உணவை கொண்டு வந்தவன் சந்தோஷமாக யார் ஏற்றுக்கொண்டா? எலியா அதை அவ்வளோ சந்தோஷமா என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதாங்க மன நிறைவு. கர்த்தர் கொடுக்கிற விஷயம் அது எப்படி என்ன ஏதுங்கிறத ஆராய்வதை காட்டிலும் கர்த்தர் கொடுத்தார் என்பதில் என்ன பண்ணணும்? சந்தோஷம் அடையணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு விஷயத்தை எனக்கு செய்யறாரு அப்படின்னா, கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்யறாருன்னா, கர்த்தர் அதுல ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் அதுல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பொறுக்கிறது இல்லை நம்ம ஆளுங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் டெய்லியும் காலையில வானத்தின் மன்னாவை, தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தாரு. ஆனா அவனுங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? முறுமுறுச்சார்கள். எதுக்கு முறுமுறுத்தாங்க? ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை, வாழைப்பழம் இல்லை, தேங்காய் சட்னி வச்சா தக்காளி சட்னி இல்லை, தக்காளி சட்னி வச்சா தேங்காய் சட்னி இல்லை, தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சா புதினா சட்னி இல்லை.
சண்டை இன்னைக்கு. கருப்பு கலர் எடுத்துகிட்டு வந்தால் பச்சை கலர் இல்லை, பச்சை கலர் எடுத்துகிட்டு வந்தால் நீல பச்சை இல்லை, அப்புறம் என்னென்னமோ ஒரு கலர். கண்டென்ட்மெண்ட், அந்த மன நிறைவே வரமாட்டேங்குது, அந்த சந்தோஷம் வரமாட்டேங்குது. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதங்களிலும் அதான். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் சொல்றாங்க, நாங்க அங்க இருந்தா கறி சாப்பிட்டுருப்போம், பிரியாணி இல்லை. அது இல்லை இதுல. நேற்று அன்னைக்கு ஒரு திருமண காரியத்துக்கு போயிருந்தோம், எல்லாம் சாப்பாடு குறைவான. அப்போ ஒருத்தர் போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். எங்கேங்க சாப்பிட்டேன், ஏங்க என்ன இல்லை, பிரியாணி இல்லைங்க. என்ன இல்லை, அவர் தட்டில் பார்க்குறேன் வெஜிடபிள் இந்த சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது, அப்புறம் அந்த கபாப் இருக்குது, என்னென்னமோ 4-5 கறி ஐட்டம் இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன குறை, மட்டன் பிரியாணி தீந்து போச்சுங்க. என்னாச்சு, மட்டன் பிரியாணி தீந்து போச்சு. ரொம்ப கவலைங்க எனக்கு. தட்டில் இவ்வளோ சுற்றி கிடக்குது, இதை சாப்பிட்டாவே 2 நாளைக்கு செரிமானம் ஆகாது. ஆனால் கவலை என்ன, மட்டன் பிரியாணி. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மட்டன் பிரியாணி சாப்பிட்டான், அவன் வந்து சொல்லிட்டான் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கு, இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. அவனு அதுலேருந்து பொங்கலை அவன் தட்டை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டான். எனக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கல, எனக்கு மட்டன் பிரியாணி. எத்தனை நாள் பேசிட்டு இருக்கிறாங்களோ தெரில. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு அந்த கலர் கிடைக்கல, எனக்கு இந்த கலர் கிடைக்கல, எனக்கு இவ்வளோ உயரத்தில் கிடைக்கல. அல்லேலூயா. எலியா அதை பற்றில யோசிக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் நல்லா பிரியாணி அண்டாக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த எலியாவுக்கோ என்ன பண்ணுது, அசுத்தமான பறவை கிழிந்து போன தோசை எடுத்துட்டு என்ன பண்ணுது, வயிற்றுக்கு பத்தாத காரியத்தை தான் என்ன பண்ணும், காக்கா கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனாலும் எலியா எப்படிப்பட்டவனாக இருந்தான், மன நிறைவு உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. மன நிறைவு உள்ளவனாக என்ன பண்ணா இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை என்னைக்கு மற்றவர்களோடு ஒப்பிடாம நீங்க எப்பயும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தினுடைய சாவரினிட்டின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய அதீத பலனை கண்டு என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு சின்ன 2 வீலர் ஆண்டவர், ஒரு டிவிஎஸ் எக்ஸல் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, பா என் கர்த்தர் எவ்வளவு பலன் உள்ளவர், என் கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர், என் கர்த்தர் என்ன அற்புதம் செய்கிறவர். ஒரு எக்ஸல் எனக்கு வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒரு சைக்கிள் வாங்க ஆண்டவர் கிருபை செய்தார். என்ன பெரிய காரையா கொடுத்துட்டாரு, என்ன பஸ்ஸையா கொடுத்துட்டாரு, என்ன ஏரோப்ளைனையா கொடுத்துட்டாரு, ஒரு சைக்கிளை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். எவ்வளோ நாள் நான் போராடினேன் அதுக்காக இதுக்காக. அல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை பார்த்து, உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தையும் கர்த்தர் கொடுக்கிற அதிசயத்தையும் தயவு செய்து தவறாக எடை போடாதீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டம் என்ன என்பது என்ன பண்ணாது, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் 1 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்குண்டான திட்டத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்து அதான் மன நிறைவு அப்படிங்கும்போது எப்பொழுதும் தேவனிடத்துல குறை கூறுவதும் முறுமுறுக்கிற வேலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ற எண்ணம் ஆண்டோட சமூகத்தில் வைக்காதீங்க. பெரியப்பா வீடு கட்டிட்டாங்க, நாங்கள் வீடு கட்டலை. எங்கள் சித்தப்பா வீடு காரு வாங்கிட்டாங்க, நாங்கள் காரு வாங்கலை. என்னுடைய மாமா அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 பவுன் நகையை போட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, என்கிட்ட 1 பவுன் கூட இல்லை. என் சொந்தக்காரங்க பையன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வேலை செய்கிறான், என் பையன் இங்கே 10,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். என்ன ஆண்டவரே உம்மை கும்பிட்டு என்ன பிரயோஜனம், உம்மை வணங்கி என்ன பிரயோஜனம், இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டு உம்மிடத்துல வந்து என்ன பிரயோஜனம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், கம்ப்ளைண்ட் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. எலியாவை பெரிய மனுஷனாக பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி காகத்தை கொண்டு போஷிக்கும் போது அசுத்தமான ஒரு பறவை, குப்பையான ஒரு சாப்பாடு, அதையும் அற்புதமாக எண்ணி அதிசயமாக எண்ணி மன நிறைவோடு யார் ஏற்றுக்கொண்டா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது ஒரு கிழிந்து போன சேலையாக இருந்தாலும் சோத்திராண்டவர், கிழிந்து போன ஒரு பழைய வேஷ்டி சோத்திராண்டவர், ஒரு வாடகை வீடு அது ஒழுகிற வீடாக இருந்தாலும் சரி, நல்ல வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போய் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர். சின்ன நிலம் ஆண்டவர் வாங்க வச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர். ஒரு சின்ன வண்டி வாங்க வச்சிருக்கார், ரொம்ப சந்தோஷம். ஒரு குழந்தைய ஆண்டவர் கொடுக்கிறார், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர். அதுக்கடுத்து என்ன தேவ திட்டம் என்பதை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அதே போல மன நிறைவு இருந்தாதான் கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தை ரெகக்னைஸ் பண்ணி புரிந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா இருக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு இருக்கிறீங்க? உண்மையா மனசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கம்ப்ளைண்ட் பண்ற கூட்டத்திலே இருக்கிறோமா? எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, இவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு கொடுக்கல, அது சரியில்லை, இது சரியில்லை. சத்தியமா நான் சொல்றேன், அதாவது நியாயமா நான் சொல்றேன், கண்டிப்பா பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில குறை கண்டுபிடிக்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க சில நேரத்துல, கர்த்தர் என்னை அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாருப்பா, ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் வந்து சொல்லிடுவான், உனக்கு இது இல்லையா, உனக்கு இது இப்படி இருக்குது, உனக்கு என்ன இது இவ்வளவு குறைபாடா இருக்குது, இது இப்படிதானா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமல்ல இது எனக்கு கிடைக்கல பாரு, இது எனக்கு கொடுக்கல பாரு. ஹல்லேலூயா. உடனே அதுல இருந்து ஆண்டவர் இடத்துல உபவாசம் இருந்து போட்டு போராடிட்டு கிடக்கிறது. சில நேரத்துல சில விஷயங்களுக்கு ஆண்டவர்கிட்ட போராடினீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. உடனே நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எவ்வளவு நீங்க போராடி என்ன பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதனுடைய துக்கத்தையும் பாட யார் தான் அனுபவிக்கணும்? ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா அனுப்பி ஆண்டவர் சொன்னார், எப்பா உன் ஆயுசு காலம் முடிஞ்சது, செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லுங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கணும். ஆனா எசேக்கியா என்ன பண்ணாரு? முகம் குப்புற அழுது செவுத்து பக்கமாக திரும்பி அழுது, ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆனா நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 15 வருஷம் வேதனைப்பட்டாப்ல. ஏண்டா அந்த உயிரை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி என்ன பண்ணார்? 15 வருஷம் என்ன பண்ணார்? வேதனைப்பட்டார். அதுக்கு ஆண்டவர் சில நேரத்தில் சில விஷயம் கொடுக்கும் போது சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். சமர்ப்பித்தல் மற்றும் நம்பிக்கை வைத்தல். ஹல்லேலூயா. அதாவது எலியா கிட்ட நம்ம பார்க்குற அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற சமர்ப்பிக்கிற பண்பு. ஹல்லேலூயா. சமிட் பண்ணுங்க அப்படின்னா அர்ப்பணிக்கிறது. ஆண்டவர் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதற்கு தலையை இல்லைன்னு ஆட்டாம சரின்னு அர்ப்பணிக்கிறது. ஹல்லேலூயா. ஊரை விட்டு பிரிஞ்சு வந்துரு, சரிங்க ஆண்டவரே. குகையில போய் ஒளிஞ்சிரு, சரிங்க ஆண்டவரே. தண்ணி கொஞ்ச நாள் வரும், அதுக்கப்புறம் வராது, சரிங்க ஆண்டவரே. சாப்பாடு உனக்கு கிடைக்காது, சரிங்க ஆண்டவரே. இருந்தாலும் நீ உயிர் பழைக்கணும், அதனால காகத்தை கொண்டு சாப்பாடு, சரிங்க ஆண்டவரே. கொஞ்சம் சாப்பாடு தான் வரும், சரிங்க ஆண்டவரே. அசுத்தமான காக்கா, சரிங்க ஆண்டவரே. பழைய சாப்பாட்டை தான் கொண்டு வரும், சரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு எலியா கிட்ட வந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை. ஆண்டவர் ஏதோ பெருசா என்ன பண்ண போறாரு? என்னை கொண்டு செய்ய போறாரு. ஹல்லேலூயா. சில விஷயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா உடனே பலன் கொண்டு சுதாரிச்சிடணும். கர்த்தர் ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. சில பேர் சில விஷயங்களை குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. மனுஷங்க குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சில காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு திட்டம் இருக்கும், அதுல ஒரு பெரிய பர்ஸ்பெக்டிவ், ஒரு நோக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப என் வேலை என்ன? தேவனுக்கு நான் என்ன பண்ணணும்? அர்ப்பணிக்கணும். அப்ப எல்லா விஷயத்தையும் நல்லது என்று சொல்லி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற மனநலம் என்ன பண்ணும்? எனக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதும் தேவன் கொடுக்கிற அற்புதத்தை நம்முடைய சுயத்தை வைத்து நாம் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் ஏன் உங்களுக்கு இந்த மனைவியை கொடுத்தாரு உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் இந்த கணவர் கொடுத்தார் உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் இந்த பிள்ளையை கொடுத்தார் உங்களால என்னால புரிஞ்சுக்க முடியுமா? ஏன் இந்த தாய் தகப்பனை கொடுத்தார் புரிஞ்சுக்க முடியுமா? இப்ப புரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஒரு நேரம் வரும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் கர்த்தர் ஏன் இப்படி கருப்பான மனைவி எனக்கு கொடுத்தாருன்னு புரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் ஏன் இப்படி அழகு குறைந்த கணவன் எனக்கு கொடுத்தார், ஏன் படிப்பறிவே இல்லாத மனைவி எனக்கு கொடுத்தார். ஏன்னா நீங்க தான் அதை குறையா சொல்றீங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் திருமணம் பண்ணும்போது கணவனுக்காகட்டும் மனைவிக்காகட்டும் எந்த விஷயமும் தெரியாது. ஆனா திருமணம் முடிந்த பிறகுதான் நிறைய குறைகள் கணவன் இடத்துலையும் தெரியும், மனைவி இடத்துலையும் தெரியும். மாப்பிள்ளை ஒல்லியா இருக்கிறாரு, மாப்பிள்ளை குண்டா இருக்கிறார், மாப்பிள்ளை கண்ணு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்குது, மாப்பிள்ளை இப்படி இருக்கிறாரு, பொண்ணு இப்படி இருக்கிறாங்க, பொண்ணு வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, பொண்ணு அவங்க அம்மா இப்படி இருக்கிறாங்க, பொண்ணு அவங்க அப்பா இருக்கிறாங்க. அதை செய்யறேன்னு சொன்னாங்க செய்யல, இதை செய்யறேன்னு சொன்னாங்க செய்யல, இதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுக்கல. மாப்பிள்ளை வீட்டில் அது இருக்குன்னு சொன்னாங்க இது இருக்குல்ல, இது இருக்குன்னு சொன்னாங்க அது இருக்குல்ல.
கிறிஸ்தவ பிள்ளைகள் தயவு செய்து அப்படிப்பட்ட கணக்கு போடாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த மனைவி மீது சந்தோஷமா இருங்க, கர்த்தர் கொடுத்த கணவன் மீது சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஏன் இப்படிப்பட்ட ஒரு இணைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்குண்டான திட்டம் பின் நாட்களில் உண்டு. நீங்க எதிர்பார்க்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து வந்த பெண்ணு, நீங்க எதிர்பார்க்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து வந்த ஆண், ஒரு நாள் உனக்கு ஒரு வியாதி வரும், ஒரு நாள் உனக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு நாள் உனக்கு ஒரு பலவீனம் வரும், ஒரு நாள் உனக்கு ஒரு இழப்பு வரும். டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவனை எல்லாம் என்னால் பார்க்க முடியாதுடாப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மனைவி கர்த்தர் கொடுத்த பெண்ணோ, கர்த்தர் கொடுத்த கணவனோ, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோ, கர்த்தர் கொடுத்த தாய் தகப்பனோ ஒருபோது விட்டுட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த பெண்ணுடைய குணம் இது, இந்த ஆணுடைய குணம் இது, இவங்க வாழ்க்கையில் இது கரெக்டாக மேட்ச் ஆகும், இது செட் ஆகும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க வெளியரங்கமான அப்பீரன்ஸை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளும். எல்லாமே அப்படிதான். தேவ திட்டத்தை தெளிவாக என்ன பண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்குள்ள சில ஆன்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது எதிர்பார்ப்புகளை என்ன பண்ணாதீங்க, அதிகம் வைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல அர்ப்பணித்த பிள்ளைகளாக, தேவனிடத்துல நம்பிக்கை வைத்த பிள்ளைகளா இருந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது, எந்த விஷயத்திலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எனக்கு இது கிடைக்கும், இது கிடைக்காது, இது வரும், இது இப்படித்தான் வரும், இது அப்படித்தான் வரும். சில நேரத்தில் சொல்றது நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, நினைச்ச மாதிரியே நடக்கல, நீங்க நடக்க வச்சுட்டீங்க. ஹல்லேலூயா. நீ நினைச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தர் நினைச்ச மாதிரி அந்த காரியம் என்ன பண்ணல, நடக்கல. அப்ப கர்த்தர் நினைச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு சொன்னா அதனால என்ன வரும், என்ன வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், அழுக வரும், கண்ணீர் வரும், பற்கடிப்பு வரும். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் கர்த்தர் கையில் கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்து பாருங்களேன். அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம், அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதுல இருக்கக்கூடிய மேன்மை வேற எதுலையும் கிடைக்காது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனிடத்துல அர்ப்பணித்து தேவன் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகள். தேவன் கொடுக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது ஏற்றமாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம், நிறையாக இருக்கலாம், உலக பார்வையில் எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்படி கர்த்தர் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்றீங்களா, இல்லை எல்லா விஷயத்தையும் குறையோடு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. காக்காவை கொண்டு போஷித்தார், காக்காவை கொண்டு போஷித்தார், சந்தோஷம். காக்கா ஹிஸ்டரி கொஞ்சம் எடுத்து பாருங்க, காக்காவினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. அழுகுனதை தின்னு, அசிங்கமானதை தின்னு, மனுஷன் கறியை தின்னு, மிருகங்கள் கறியை தின்னு, அழுகுனதை தின்னு, நாத்தம் பிடிச்சு அந்த வாயில் அந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கும்போது, சே. நேற்று ஒரு கடையில் போய் ஜூஸ் குடிக்க போனோம், ஒரு ஜூஸ் வாங்கணும், நல்லா போட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் போட்டு கொடுத்தான், கையில் கொடுத்தான், வாங்கி குடிச்சு பார்த்தா அவ்வளோ ஒரு புளிப்பு. எப்படி, அவ்வளோ ஒரு புளிப்பு, அது குடிக்க முடியல. திருப்பி இந்தாங்க சார்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு ஜூஸ் போட்டாப்புல, அது ஜூஸுங்கிற பேரில் என்ன பண்ண, வெறும் பாலை என்ன பண்ணிட்டார், ஃபுல்லாக அடித்து கொடுத்துட்டார். எனக்கு பால் பிடிக்கவும் பிடிக்காது. சரி இனிமேல் சண்டை போட, ஏற்கனவே அந்த ஜூஸ் போடுறவர் அவங்க மனைவியை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கிறார். சரி இவங்க ஏதோ குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறாங்க தெரியாமல் நாம் என்ன பண்ணிட்டோம், கடைக்குள்ளே வந்துட்டோம். அதனால வச்சுட்டு போனாலும் சண்டை. இதனால என்ன பண்ணோம், குடிச்சிட்டு வருவோன்னு கண்ணை மூடிய படபடன்னு குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு கடந்து போயிடணும். ஹல்லேலூயா. ஒரு குறையை கண்டுபிடிச்சோம், திரும்ப ஒரு குறையை கண்டுபிடிச்சு சண்டை போடுவதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் குறையே கண்டுபிடிக்காம கர்த்தர் இதை தான் அனுமதிச்சிருக்காருன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் அப்படிதான், ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு பாடம் உண்டு. 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் தேவனுடைய வார்த்தைக்கு உண்டான, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. 2வது தனிமை. 3வது தேவனை சார்ந்திருத்தல். 4வது மன நிறைவு. 5வது ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாமா?